जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சௌந்தர்ய லகரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். சிவத்துக்கும் ஜீவசக்தி ஆண் பெண் பெயர்கள். ஆனால் வேடிக்கையாக இப்படி சிவநாமாவில் ஆரம்பித்திருந்தாலும் அந்த நாமாவிலேயே கூட சக்தி மகிமையைத்தான் அம்பாள் பக்தர்கள் காட்டுவார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கிறது போல இங்கே முதலில் வரும் சிவநாமாவோடு அடுத்ததாக சக்தியா என்று வருவதில் சக்தி நாமா சேர்ந்திருப்பது மாத்திரமில்லை, சிவ என்கிறதிலேயே சி என்ற முதல் அக்ஷரத்தில் சக்தி சேர்ந்திருக்கிறாள். அப்படி சேர்ந்திருப்பதால் தான் அந்த சிவநாமாவுக்கு ஜீவனே ஏற்பட்டிருக்கிறது என்பார்கள். எப்படி என்றால், உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன். சிவ என்கிறதில் முதல் அக்ஷரமான சியில் இகாரம் இருக்கிறதல்லவா? இச் என்ற மெய்யெழுத்தோடு அந்த உயிரெழுத்தான ஈ சேர்ந்துதானே சி ஆகியிருக்கிறது. அந்த ஈ என்பதே அம்பாள் பெயர்தான். மெய்யெழுத்துக்கள் சிவ அக்ஷரங்கள், உயிரெழுத்துக்கள் சக்தி அக்ஷரங்கள் என்று பொது விதி. அது மட்டுமில்லாமல் உயிரெழுத்துக்களிலும் ஈக்கள் அம்பாள் ஸ்வரூபமே. காரியமில்லாத பிரம்மத்திற்கு பிரணவம் பேர் என்கிறது போல காரியமில்லாத பிரம்மமான சிவனோடு காரிய பிரம்மமான சக்தியும் சேர்ந்துள்ளதான சிவசக்திக்கு ஒரு பிரணவம் உண்டு. அதிலே சக்திக்கான அக்ஷரம் ஈதான். ஸ்ருதி வேத பிரமாணமே இருக்கிறது ஈகாரம் அம்பாள் என்பதற்கு. ஹிருதய பத்மத்தில் லக்ஷ்மி ஸ்வரூபமாக உள்ள அம்பாளுக்கு வேதத்தில் உள்ள ஸ்ரீ சூக்தத்தில் பத்மினி என்று பெயர் சொல்லி ஈகாரமாக இருக்கும் அவளிடம் சரணாகதி செய்கிறேன் என்று பிரபத்தி பண்ணி இருக்கிறது. ஸ்ரீ என்பதும் ஈகாரமாகத்தானே இருக்கிறது. புருஷ பெயர்களில் அகாரத்தில் முடிவதே ஜாஸ்தி இருக்கின்றன. சங்கர, நாராயண, ராம, கிருஷ்ண, சுப்பிரமணிய, கணேச என்ற மாதிரி. சம்ஸ்கிருதத்தில் விசர்க்கம் சேர்த்து சங்கரக, நாராயணக என்றெல்லாம் சொல்வார்கள். தமிழில் சங்கரன், நாராயணன் என்கிறோம். ஹிந்திக்காரர்கள் சங்கர், நாராயண் என்கிறார்கள். வர வர தமிழ் தேசத்திலும் அப்படி சொல்வதே ஃபேஷனாகி கொண்டு வருகிறது. பெண்பால் பெயர்கள் ஈயில் முடிவதே ஜாஸ்தி. சங்கரி, நாராயணி, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. புருஷ தெய்வங்களின் சக்தியை, பத்னியை சொல்ல வேண்டுமானால் ஆவில் முடியும் பெயரை ஈ ஆக்கி விடுவதை பார்க்கிறோம். சங்கர, சங்கரி, ஈஸ்வர, ஈஸ்வரி, நாராயண, நாராயணி, நரசிம்ஹ, நரசிம்ஹி. நாராயணி, வைஷ்ணவி என்ற 2 பெயர்களில் மட்டும் ஒரு விசேஷம். அவை நாராயண பத்னியை, விஷ்ணு பத்னியை விட குறிப்பாக அவருக்கு சகோதரியாய் உள்ள அம்பாளைத்தான் குறிப்பிடுகின்றன. அம்பாளுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள நெருக்கம் அப்படி. அதனால்தான் ரொம்பவும் வேடிக்கையாக சங்கர சங்கரி மாதிரி ஹர ஹரி என்னும் போது அந்த ஹரி அம்பாள் பெயராக இல்லாமல் விஷ்ணு பெயராகவே இருக்கிறது. தேவ தேவி, சகோதர சகோதரி, புத்திர புத்ரி என்றிப்படி ஆண்பால் அகாராந்தம், அதாவது அகார முடிவு, பெண்பாலில் இகாராந்தமாய் இருக்கிறது. வெள்ளைக்காரர் பெயர்களிலும் பொம்மநாட்டிகளுக்கு மேரி, லூசி, ஆனி, ஜூலி என்று இகார பெயர்கள் நிறைய இருக்கின்றன. நம் தேசத்திலேயே அகாராந்த புருஷ பெயர்களை ஒரு பாஷையில் சங்கரன், நாராயணன் என்று முடிவில் இன் போட்டும், இன்னொன்றில் சங்கர், நாராயண் என்று ஒடித்தும், இன்னொன்றில் சங்கருடு, நாராயணுடு என்று இன்னொரு விதமாக முடித்தும் சொன்னாலும் இகாராந்த ஸ்திரீலிங்க, அதாவது பெண்பால் பெயர் முடிவுகளை மட்டும் மாற்றாமல் எல்லா பாஷைகளிலும் காமாட்சி, மீனாட்சி இத்தியாதியாகவே தான் சொல்கிறோம். சங்கர, சங்கரி, ஈஸ்வர, ஈஸ்வரி மாதிரி ருத்ர என்றால் ருத்ரி என்று சொல்லாமல் ருத்ராணி என்று சொல்லணும். இப்படியே சிவ, சிவானி, சர்வ, சர்வாணி, பவ, பவானி, இந்திர, இந்திராணி, பிரம்ம, பிரம்மாணி என்று அநேகம்.
இங்கேயும் ஸ்திரீ நாமங்கள் ஈயில் தான் முடிகின்றன. சிவவுக்கு சிவானி மட்டும்தான் பெண்பால் என்றில்லை. சிவா என்றாலும் சிவபத்னிதான். சிவன் சுவாமி, சிவா அம்பாள். இப்படியே ராம ராமா, கிருஷ்ண கிருஷ்ணா. அதாவது அகாராந்த புருஷ பெயர் ஸ்திரீ பெயராகும் போது ஒன்று ஈ ஆகிறது, இல்லாவிட்டால் ஆ ஆகிறது. ராம ஆகாரமாக ராமா என்று ஆனாலும் அபிராம என்பது இகாரமாக அபிராமி என்று ஆகியிருக்கிறது. ஈக்களை போலவே ஆவில் முடிவதாகவும் நிறைய பெண்பால் பெயர்கள் இருக்கின்றன. உமா, ரமா, துர்கா, பாலா, லலிதா, சாரதா. அமரம், அதாவது அமரகோசம் என்ற சம்ஸ்கிருத நிகண்டுவிலே அடுக்கிக் கொண்டே போயிருக்கிற அம்பாள் நாமாக்களை பார்த்தால் ஒன்று அது ஈயில் முடியணும், இல்லாவிட்டால் ஆவில் முடியணும் என்று தெளிவாக தெரிகிறது. உமா, காத்யாயனி, கௌரி, காளி, ஹைமவதி, ஈஸ்வரி, சிவா, பவானி, ருத்ராணி, சர்வாணி, சர்வமங்களா, அபர்ணா, பார்வதி, துர்கா, மிருடானி, சண்டிகா, அம்பிகா, ஆர்யா, தாக்ஷாயினி, சைவகிரிஜா, மேனகாத்மஜா, கர்மமோடி, துஷாமுண்டா, ஷர்மமுண்டா, துஷர்ஷிகா. சைவ தூ என்பதெல்லாம் பேர் இல்லை, மேலும் என்று அர்த்தம். லக்ஷ்மியின் பெயர்களை அமரத்தில் பார்த்தாலும் இப்படியே இருக்கும். லக்ஷ்மி, பத்மாலயா, பத்மா, கமலா, ஸ்ரீர், ஹரிப்ரியா, இந்திரா, லோகமாதா, மா, ஷிரோததனயா, ரமா, பார்கவி, லோகஜனனி, ஷீரசாகர கன்யகா. சரஸ்வதி பெயர்களும் ஆ அல்லது ஈ அந்தமாகவே இருக்கிறது. பிராமி, து, பாரதி, பாஷா, கீர், வாக், வாணி, சரஸ்வதி. வாக் என்பதற்கு மூலம் வாச், அதுவும் கீர் என்பதும் மட்டும் மெய்யெழுத்தில் முடிகிறது. ஆனால் இது ரொம்ப அபூர்வம். பொதுவாக காணப்படுவது ஸ்திரீ நாமக்கள் ஆகாராந்தமாகவோ ஈகாராந்தமாகவோ இருப்பதைத்தான். தமிழிலும் பெண்பாலை குறிக்க ஈதான் போடுகிறோம். அரசன், அரசி, அண்ணன், அண்ணி, இறைவன், இறைவி, இப்படி. ஆனால் ஆகாராந்தமாக தமிழில் பொம்மநாட்டி பெயர்கள் முடிவதில்லை. சம்ஸ்கிருதத்தில் ஆவில் முடிவதை கூட தமிழில் ஐ ஆக்கியிருக்கிறோம். சீதா, சீதை, லலிதா, லலிதை என்று. சம்ஸ்கிருதத்தில் ஐ என்று பெயர் முடியவே முடியாது. ஐகாரத்தில் சப்தமே, அதாவது வேற்றுமை உருவுகளை சேர்த்து பெயர் சொற்களை கூறும் அமைப்பு கிடையாது. ஆனாலும் மந்திர சாஸ்திரத்தில் அம்பாளை வாக்தேவியாக சொல்லும்போது இது வருகிறது. ஆகாரம் ஸ்திரீ நாமங்களுக்கு மட்டுமே ஆனது. சிரித்து எக்ஸ்க்ளூசிவ். ஆவில் முடியும் புருஷ பெயரே கிடையாது. அந்நிய தேசங்களிலும் டயானா, ஜூலியானா, ஃபாத்திமா, கதீஜா என்று ஸ்திரீகளின் பெயர்கள் ஆவில் முடிவதாக நிறைய இருக்கின்றன. வெள்ளைக்கார ஸ்திரீ புருஷ பெயர்கள் பல தினசாக முடிகின்றன. ஆனால் அங்கேயும் ஒரு புருஷ பெயரை ஸ்திரீ பெயராக்கும் போது ஆகாரமாக்கியே முடிக்கிறார்கள். அலெக்சாண்டர் புருஷ பெயர், அதையே பொம்மநாட்டி பெயராக்கும் போது அலெக்சாண்ட்ரா. விக்டர், விக்டோரியா. நம்மில் அடியோடு ஆகாராந்தமாக புருஷ பெயரே இல்லை என்றால் அங்கேயும் அபூர்வமாக ஜோஷுவா, ஜெரிமியா மாதிரி 1-2 தவிர ஆவில் முடியும் புருஷ பெயர் இல்லை. சிவத்துக்கும் ஜீவசக்தி ஆண் பெண் பெயர்கள் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।